இன்றைக்கி நம்ம சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் காய்கறி என்கிட்ட அவ்வளோவா இன்றைக்கி ஸ்டாக்கில் இல்லை. ஸோ வந்து கேரட் இருக்குது, அப்புறம் வந்து பொட்டேட்டோ இருக்குது, அண்ட் வந்து வெங்காயம், பச்சை மிளகா வந்து நான் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அதனால் பச்சை மிளகா முழுசாக வச்சுருக்கேன். அப்படியே தீத்துற போட்டுருவேன். காரம் லைட்டாக சாப்பாட்டில் ஆட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது. கடாயை வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த தண்ணிலாம் போன உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ கடுகு ஜீரகம் போட்டுட்டு எண்ணெய் நல்லா இதாகுது, அது பொரிஞ்சு வருது. ஸோ நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். ஆக்சுவலாக இப்போ கேரட் வந்து வேகாமல் நல்லா சாப்பிட்றலாம், பட் உருளைக்கிழங்கு இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடணும். ஓகேவா? இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக செய்கிற ஃப்ரைட் ரைஸ் கிடையாது. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கிறத வச்சு செய்கிறது. இப்போ வந்து சாதம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு சாப்பிடணும் ஆசைப்பட்டு செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ இதிலே வந்து உங்களுக்கு குடை மிளகா இல்லை ஏதாவது லைக் நம்ம பச்சை பட்டாணிலாம் உள்ள அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ எண்ணெயில் டைரெக்டாக உருளைங்க போடும்போது அது எப்போவுமே டக்குன்னு நல்லா வெந்துடும். ஓகேவா? அந்த வெங்காயம் ஒட்டி பிடிக்காது. வெங்காயம்லாம் போட்ட பிறகு நம்ம பண்ணோம்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் உருளைங்க வேகிறதுக்காக. பட் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு டக்குன்னு உருளைங்க வெந்துடும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ வந்து நம்ம குக்கிங் ப்ராசஸாக ஃபாஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் இப்போ வந்து பச்சை மிளகா வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருவேன். வழக்கமாக தாளித்த உடனே போடுவேன். இன்றைக்கி வந்து உருளைங்க வந்த பிறகு போடுவோம். ஏன்னா உருளைங்க வேகணுங்கிறதுனால போடலாம். பச்சை மிளகா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரம் இறங்கட்டோம்ல. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு உருளைங்க வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம வச்சுருக்க கேரட்டை போடுவோம். ஒரு உருளைங்க, ஒரு கேரட்டு, 2 வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு பச்சை மிளகாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரட் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேரட்லாம் பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லதான். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து எண்ணெயில் நல்லா ஹீட்டில் இருக்கிற தவாவில் போட்டிருக்கனால சீக்கிரம் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுடலாம். இது ஆனியன் ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஒரு ஆனியன் போட்டிருந்தாலே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஆனியனாக இருக்கிறது கூட ஒரு ஆனியன் எடுத்தால் நான் கூட எடுத்த ஆனியன் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பட் இனிமே வதங்கி வரும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஹோப்ஃபுல்லி. ஏன்னா ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்தப்போ நம்ம வந்து எக்கெல்லாம் போடலாம். அடுத்த ப்ராசஸ். ஓகேவா? அந்த மிளகாத்தூள், இப்போ வந்து மஞ்சள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வெங்காயம்லாம் வதங்கிட்டோம்னா சரி, இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுலேயே வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள். ஓகேவா? கொஞ்சமாக போட்டால் போதும் மஞ்சள் தூள் தான். இப்போ வந்து பெப்பரு அண்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா. ரெடிமேட் குழம்பு மசாலா வீட்டில் இப்போதைக்கு இல்லை. இது நாளைக்கு தான் ஒய்ஃப் அரைச்சி கொண்டு வராங்க, ஊர்லேருந்து வருது. ஸோ ஊர்லேருந்து வந்தோடனே அந்த மசாலா போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிக்கன் மசாலா போட்டுடலாம். ஓகேவா? அதை போட்டுட்டு நம்ம வந்து இதை அடுப்பை சிம்மு பண்ணிவிட்டு ஒரு 2 எக் அடித்து ஊற்றுவோம். ஓகே, ஸோ நம்ம 2 எக்கு ஊற்றிருக்கோம். அதை வந்து இப்போ நல்லா கிளறிவோம். ஓகேவா? ஸோ இதை ஏன் தனியாக வச்சு பண்ணுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் திரளாக அந்த கட்டியாக இருக்கும். ஸோ முட்டை எப்போவுமே அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற இடத்துல கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், நல்ல பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஓரளவு நல்லா இதாகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ரெடி. இதில் வந்து நம்ம இப்போ வீட்டில் இருக்க ரைஸை வந்து போட்டு எக் ரைஸாக மாற்ற போகிறோம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? சாப்பாடில் நீங்கள் சால்ட்டு போட்டு சமைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் சால்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், ப்ளஸ் சாதத்துக்கும் வரும். இல்லை சால்ட் ரொம்ப கம்மியாக தெரியும். அதே சாதத்துலையும் சால்ட்டு போட்டு வடிக்கிறவங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக போடுறது தான் பெட்ரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆல் செட்டு ஃப்ரைட் ரைஸ் கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சமைச்சு வச்சுருக்க சாதத்தை போடும். சாதத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கான ரீசனே வந்து சாதம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான். ஏன்னா நம்ம இவ்வளோன்னு சாதத்தை கூட்டு குழம்புகள்லாம் வச்சு சாப்பிட்டா நமக்கு வயிறு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்காது. பட் இதே வந்து இப்போ இவ்வளோன்னு சாதத்தை நான் வந்து இந்த 2 எக்கு போட்டு இந்த காய்கறிலாம் வெஜிடபிள்லாம் போட்டு இந்த இது பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்ல என்ரிச்டு ஃப்ரைட் ரைஸாக இருக்கும். ஓகேவா? நல்ல ஸ்டஃப்டாக. லைக் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸே கடையில் போய் வாங்குறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபாய்க்கு சிக்கன் போட சொன்னால் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டஃப்ஸ் இருக்கும். பட் வந்து ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃபில்லிங்காக. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சமாக காரம் தேவைப்படும் அப்படின்னா லைட்டாக டேஸ்ட்டுக்கு சிக்கன் மசாலா போட்டு விடுங்க. ஸோ சாதத்தில் நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம எவ்வளோ நிறையா போடணுமோ அந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுலே அந்த கூட்டு மாதிரி செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு அப்போவே எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு சரிதா? ஸோ இது வந்து சால்ட்டு பார்த்துடலாம். நான் தான் சாப்பிட போகிறேன், அதனால் நான் கை வச்சு பார்க்குறதுல பிரச்சனை இல்லை. இப்போவே சாப்பிட போகிறேங்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அல்ட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. ஸோ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி போடுறது வந்து அங்கங்கே நமக்கு வந்து இந்த சிக்கன் அதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதிலே வந்து கொஞ்சம் பட்டாணியோ இல்லை ஏதோ இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஃப்ரைட் ரைஸ், அதுவும் வீட்டில் சமைச்ச சாதத்தில். என்ஜாய்.